ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ரொம்ப நாள் ஆச்சு நம்ம வீடியோ பண்ணி. இன்றைக்கி ஒரு அருமையான வீடியோவில் நான் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு ஸ்விஃப்ட் பெட்ரோல் கார் நம்மக்கிட்ட சேல்ஸ்க்கு ஒன்று இருக்குதுங்க. அந்த வண்டியை தான் இப்போ நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்கு போகலாம். பாருங்கள், இதுதான் நம்மக்கிட்ட சேல்ஸுக்கு இருக்கிற ஸ்விஃப்ட் வண்டி. இந்த வண்டி பார்த்திங்கன்னா நல்லா ஒயிட் கலர் வண்டிங்க. 2010 மாடல் சிங்கிள் ஓனர் தானுங்க. சிங்கிள் ஓனர் வண்டி. வண்டி பார்த்திங்கன்னா சிங்கிள் ஓனர், 1,35,000 கிலோமீட்ரு கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு இருக்குங்க. ஒயிட் கலர் சிங்கிள் ஓனர். 2010 லாஸ்ட்டில் என்ன ஃபியூச்சர்னால் பார்த்திங்கன்னா கே சீரிஸ் இன்ஜின் வந்துடுங்க. 2010 ஏர்லி ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்த மாருதி இன்ஜினு. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா 2010 லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா கே சீரிஸ் இன்ஜின் வரும். உங்களுக்கு டார்க் நல்லாயிருக்கும், மைலேஜ் நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் வந்தது எல்லாமே உங்களுக்கு கே சீரிஸ் இன்ஜின் தான். அந்த இன்ஜின் இருக்கிற வண்டிங்க. வண்டியில் அடிபாடு எதுவும் கிடையாதுங்க. எதுவுமே ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது. எல்லாமே பக்கா ஒரிஜினாலிட்டியில் இருக்குது. மேஜராக டென்ட்டு, ரஸ்ட்டு, ஸ்க்ராட்சு அதெல்லாம் எதுவும் கிடையாதுங்க. வண்டி தெளிவாக இருக்குது. பெயிண்ட் டச்சப் இருக்குது, 1-2 பேனல் பெயிண்ட் டச்சப் இருக்குங்க. பட் ரீப்ளேஸ்மெண்ட் எதுவும் கிடையாது. டயர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 80% இருக்குது. நல்லா இருக்குது. சிங்கிள் ஓனர் வண்டிங்க. ஒயிட் கலரு எல்எக்ஸ்ஐ மாடலுங்க. பட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் பவர் விண்டோஸுமே ரிமோட் கீ போட்டாங்க. சென்ட்ரல் லாக்கு வித் ரிமோட் கீ. ஸோ விஎக்ஸ்ஐயில் என்ன வருமோ அது எல்லாமே உங்களுக்கு வந்துருங்க. வண்டி நீட்டாக இருக்குங்க. இப்போ வண்டியோட இன்டீரியர் பார்ப்போம். வண்டியோட இன்டீரியர் பாருங்கள். சீட் கவர் எல்லாமே நல்லா நீட்டாக இருக்குது. பிளாக் கலர் ரெக்ஸின் சீட் கவரு நல்லா நீட்டாக இருக்குது. டேஷ்போர்டு எல்லாமே நல்லா தெளிவாக இருக்குங்க. ஸ்டேரிங் கிரிப் கவர், சோனி ஆடியோ சிஸ்டம் இருக்குது. ஏசி எல்லாமே நல்லா பக்கா ஒர்க்கிங் கண்டிஷனுங்க. ஓடோமீட்ரு பாருங்கள். 1,35,407 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க இப்போ வரைக்கும். ஆடியோலாம் நல்லா பக்காவாக ஒர்க் ஆகுதுங்க. இன்டீரியர் பார்த்துக்குங்க. இது பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டு 2 பவர் விண்டோஸ் போட்டாங்க. ஃப்ரண்ட் 2க்கு மட்டும் பவர் விண்டோஸ் பண்ணியிருக்காங்க. அப்படியே நம்ம உள்ள பானட் நீக்கி இன்ஜின் ரூம் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாங்க. எல்லாமே வண்டியோட பெயிண்ட் கண்டிஷன் ரொம்ப நல்லா இருக்குங்க. இன்ஜின் ரூம் பாருங்கள். உங்களுக்கு அந்த சாக்கப்சர் கார்னரு, ஸ்டெப் பாக்ஸ் கார்னரு எல்லாமே எந்த ஒரு ரெஸ்ட் இல்லைங்க. நல்லா தெளிவாக இருக்குது. பேட்ரி கண்டிஷனு எல்லாமே நல்லா இருக்குங்க. ஹெட்லைட் எல்லாமே ரீசெண்டாக சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. நல்லா பளிச்சுன்னு இருக்குது. அதனால் உங்களுக்கு வெளிச்சம் நல்லா வரும். வண்டி இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னா கரண்ட்டில் இருக்குது. ஏசி ஒர்க்கிங் கண்டிஷனுங்க. பாருங்க, வண்டி பாடி கண்டிஷன் ரொம்ப தெளிவாக இருக்குது. வீல் கப்ஸ் இருக்குது. வீல் கப்ஸ் நல்லா நியூவாக போட்டிருக்காங்க. நல்லா பார்க்குறதுக்கு நல்ல லுக்காக இருக்குது. வண்டியில் எதுவும் அடிபாடு இல்லைங்க. எல்லாமே எதுவும் ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது. எல்எக்ஸ்ஐ பட் விஎக்ஸ்ஐயில் இருக்கிற மாதிரி பவர் விண்டோஸு சென்ட்ரல் லாக் போட்டாங்க. இந்த வண்டி நம்ம சேல்ஸுக்கு நம்மக்கிட்ட இருக்குங்க. 2010 கடைசி சிங்கிள் ஓனர், 4 டயர் 80% இருக்குது. ஏசி எல்லாம் ஒர்க்கிங் கண்டிஷனு. வண்டிக்கு நாங்கள் கோட் பண்ணுற விலை பார்த்திங்கன்னா 3,15,000ங்க. நல்லா ரீசனபுளாக தான் கோட் பண்ணியிருக்கோம். இதிலிருந்து சின்னதாக நம்ம வண்டிக்கு நேரில் வந்து பாருங்கள். சின்னதாக நெகோசியேஷன் பண்ணிக்கலாம். வண்டி இருக்கும் இடம் ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சிங்க. என்னோடய கான்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவை இருக்கிறவங்க கால் பண்ணிவிட்டு வண்டி அவைலபிளாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நேரில் வந்து பாருங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம். நன்றி.